சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். சேது அப்பத்தா மோகனான்னு எல்லாரும் மொய் விருந்தில் சாப்பிட்டு வரதை தெரிஞ்சுக்கிறாரு. என்ன அப்பத்தா நீங்கள் தமிழ் செல்வி நம்ம வீட்டு மருமகளே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா போயும் போயும் அந்த மொய் விருந்திலையா கலந்துக்கிட்டு வரீங்க? இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா எம்பிட்டு பெரிய பிரச்சனையாகும்னு கேட்க, அதுக்குடனே அப்பத்தாவும் சொன்னால் சொல்லிட்டு போ செய்து, நான் இதுக்கும் பயப்பட மாட்டேன். என் பேத்தியோட மொய் விருந்தில் கலந்துட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீயும் வேணும்னா போய் அங்கே கலந்து சாப்பிட்டுட்டு வா. ஆனால் நீங்கள் எல்லாரும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்ட சாப்பாடு கூட என் பேத்தி சமைச்ச அந்த மொய் விருந்துலேருந்து வந்த சாப்பாடு தான். அது தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க. சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்ததுன்னு பாராட்டி பேசியிருப்பல்ல, அதுக்கு எல்லாம் காரணம் தமிழ் செல்வியோட சமையல் தான். அது தெரியாமல் எதுக்கு மொய் விருந்தில் போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்குறியே. நீங்கள் அதே சாப்பாடை வீட்டில் உட்காந்து சாப்பிட்டீங்க. நாங்கள் எல்லார் கூடயும் மொய் விருந்தில் போய் சாப்பிட்டு வரோம், அவ்வளவுதான். மற்றபடி நீ சாப்பிட்ட சாப்பாடும் நான் சாப்பிட்ட சாப்பாடும் தமிழ் செல்வி வசந்தின்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து மொய் விருந்துக்காக சமைச்ச சாப்பாடு தான், புரியுதா அப்படின்னு சொல்ல, அந்த தமிழ் செல்வி சமைச்ச சாப்பாடையா நான் சாப்பிட்டேன். இது தெரியாமல் அந்த சாப்பாடு சமைச்ச ஆளுக்கு தங்கத்தில் நகையை கொடுக்கலாம் அப்படின்னு பெருமையாலாம் பாராட்டி பேசிகிட்டு இருந்தேன். தமிழ் செல்வி சமைச்ச சாப்பாடுன்னு சொல்லியிருந்தா நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி இங்கே செய்து நினச்சிட்ருக்காரு. தமிழ் செல்வி வசந்தின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கருப்பு, நாம் நினச்ச மாதிரி யாரும் இங்கே சாப்பிட வரமாட்டாங்கன்னு நினச்சோம். ஆனால் எல்லாருமே கோயிலுக்கு வந்த எல்லாரும் தமிழ் செல்வி படிக்கணும்னு வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் பண உதவி செஞ்சுட்டு போனதை விட பெரிய வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்களுக்கும் நம்ம இங்கேருந்து தானே சாப்பாடெல்லாம் அனுப்பினோம். அதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அண்ணே பணத்தெல்லாம் எண்ணம் இல்லை, எம்பிட்டு பணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவாம்மா 76,000க்கு மேலே இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே வசந்தி சொல்கிறாங்க, ஆனால் 1,00,000 ரூபா வேணும்ல தமிழ் செல்வி படிப்புக்குன்னு கேட்க, ஆமாம் மீதி பணத்துக்கு என்ன செய்யன்னு தமிழ் செல்வியோட அப்பத்தாவும் கேட்டுட்டு இருக்கும்போது உடனே இங்கே கருப்பு சொல்கிறாரு, மொத்த பணமும் உனக்கு கிடைக்கும், நீ கவலைப்படாதம்மா. நினச்சதை விட இம்பிட்டு பணம் வந்ததை நினச்சி நம்ம சந்தோஷம்தான் படணும். செஞ்சு வச்ச சாப்பாடு, இங்கே செலவு செஞ்ச பணம்னு எதுவுமே வீணாகாமல் வந்தவங்க எல்லாரும் நீ படிக்கணும்னு நினச்சி இந்த பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்கல்ல, அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஆமாம் என்ன சின்னம்மா எல்லாரும் சாப்பிட்டீங்க, நான் இன்னும் சாப்பிடலையே அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து கருப்பு, நீ வா கருப்பு, உனக்கு நான் பரிமாறுறேன் அப்படின்னு வசந்தியும் இங்கே தமிழ் செல்வியும் கருப்பை உட்கார வச்சு நல்லா சாப்பிட வைக்கிறாங்க. ஒன்னால தான் இன்னைக்கு இம்பிட்டு நல்லதெல்லாம் நடந்திருக்கு கருப்பு. நீ மட்டும் எங்கள் வீட்டுக்கு வரலன்னா எல்லாருக்கும் மொய் விருந்து வைக்கிறத பற்றி சொல்லியிருக்கவும் முடியாது. இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் சரியாக பரிமாறி இருக்கவும் முடியாது. நீ இருக்க போய் தான் உதவி செஞ்சு எங்களுக்கு வந்து இந்த மொய் விருந்தை நல்லா நடத்தி கொடுத்துருக்க. அதனாலேயே நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பரிமாறிட்டு இருக்கும்போது, ஆமாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடந்திருக்கு, இதில் நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன் அப்படின்னு மொய் விருந்தில் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கருப்பு சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே ராஜாங்கம் மாதம் மாதம் கொடுத்த பணத்தை சேர்த்து வச்சுருந்த எல்லா பணத்தையுமே தமிழ் செல்வி படிப்புக்காக அங்கே வைக்கிறாரு. இங்கே கருப்பு சாப்பிட்ட உடனே அங்கே இருந்த பணத்தை பார்த்துட்டு வசந்தியும் தமிழ் செல்வியும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அண்ணே என்னென்ன அப்படின்னு கேட்க, இது ராஜாங்க ஐயா அங்கே வீட்டில் வேலை பார்த்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே செலவுக்காக பணம் கொடுப்பாருமா. நீ என் தங்கச்சி, நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த பணத்தை சேர்த்து வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி, உன் படிப்புக்கு இன்னும் மீதி பணத்தை நீ வெளியில் கடனாக வாங்க முடியும். ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு எப்படியாவது நீ காலேஜில் சேரணும். அதுக்காக பணத்துக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. நீ என் தங்கச்சி, நான் உன் அண்ணன், உன்னை கஷ்டப்பட விட்டுருவேனா? இந்த பணம் உனக்கு தான். நான் இத்தனை நாள் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வீண் செலவு தான் செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி தாம்மா சரியாக உன் படிப்புக்காக பயன்படுத்துகிறேன். அதை நினைக்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இம்புட்டு பணமும் உன் படிப்பு செலவுக்கு தான். இப்போ நீ எண்ணிப்பாரு, சரியாக 1,00,000க்கு மேலேயே இருக்கும். ஏன்னா நான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருந்த தமிழ் செல்வி, இது எல்லாமே உனக்கு தானே சொல்லி கொடுக்க அண்ணே அப்படின்னு சொல்ல, நீ கண் கலங்காதம்மா அப்படின்னு தமிழ் செல்விக்கு ஆறுதலாக பேசினது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கருப்பு சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் தமிழ் செல்வி படிப்புக்காக கொடுத்து உதவி செய்ய வசந்தி இதை நினச்சி கண்கலங்கி நிற்கிறாங்க. தமிழ் செல்வி கருப்புக்கு நன்றி சொல்லி அழுகிறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு வந்த அப்பத்தா மோகனான்னு எல்லார்கிட்டையும் இம்பிட்டு நேரம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க,
அப்படின்னு கேட்க, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். ஆமாம், எல்லாரும் சாப்பிட்டாச்சுல, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு அப்பத்தா சொல்லும்போது, இங்கே ராஜாங்கம் அங்கே சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லிட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. எப்படியோ இங்கே வந்த கோயிலில் நடத்த இருந்த அந்த விருந்து நடக்கலைனாலும் சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு மனசுக்கு நிறைவாக தான் கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும் நம்ம விருந்து நடக்கலைனாலும் தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே மொய் விருந்தை ரொம்ப நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டா போல. நான் இதை எல்லாத்தையும் பார்த்தேன் ராஜாங்கம். அதுக்காகவே தமிழ் செல்வி மொய் விருந்துக்கு ஆளுங்க போகணுன்றதுக்காக தான் இங்கே கோயிலில் நாம் செய்ய இருந்த அந்த வேண்டுதல் விருந்துன்னு எதுவுமே நடக்கலை போல அப்படின்னு பேசிக்கிட்டே எல்லாரும் அங்கே வீட்டுக்கு போகும்போது இங்கே சாவித்திரிக்கு கோவம் தாங்கலை. பாத்தியா தாமரை, நாம் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, இதில் என் அம்மாவே தமிழ் செல்விக்கு எம்பிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. தமிழ் செல்வியும் கிடைச்ச பணத்தை வச்சு காலேஜில் சேரணும்னு சந்தோஷமாக அங்கே விருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியாக அவங்களும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த ராஜாங்கம், ஆமாம் சன்னாசி, நான் அந்த தலைவர்கிட்ட பேசணும்னு நினச்சேன். தலைவர் ஏதாவது ஃபோன் பண்ணாரான்னு கேட்க, ஆமாண்ணே, நம்ம கோயிலுக்கு போனப்பவே தலைவரும் கட்சி ஆளுங்களும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர் ஏதோ இங்கே கட்சி ஆளுங்களை பார்க்கறதுக்காகவும் உங்ககிட்ட பேசுறதுக்காகவும் வரதா அங்கே ஃபோனில் நான் பேசினேன். வீட்டுக்கு வந்த உடனே இதெல்லாம் சொல்லலாமே நினச்சேன்னு சொல்லும்போது, அப்படியா, தலைவர் ஏற்கனவே அடுத்த வாரம் வரேன்னு சொன்னார், இப்போ நாளைக்கே வராரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணே, நாளைக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் உள்ள எல்லாரையும் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரம் தமிழ் செல்வி வீட்டில் இல்லைனா எப்படின்னு, இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிருக்கிறாங்க. தமிழ் செல்வி படிப்புக்கு பெருசாக நம்ம எந்த உதவியும் செய்யலை. மொய் விருந்து மூலமாக தான் தமிழ் செல்வி படிப்புக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு கட்சியில் உள்ள யாராவது சொல்லிட்டா அப்புறம் அவர் நம்மளெல்லாம் கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சா உடனே இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாயிருது. என்ன செய்ய? ஏதாவது சொல்லி தலைவரை சமாளிக்க தான் செய்யணும். வேற வழி கிடையாது. சரி, இங்கே கட்சி வேலை எல்லாத்தையும் நீ பார்த்துக்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜாங்கம் ரூமுக்கு போகும்போது அங்கே மோகனா சொல்கிறாங்க, ஏங்க, என்னதான் கோயிலில் அங்கே விருந்தெல்லாம் நடக்காமல் வந்தவங்க எல்லாரும் என்னென்னவோ பேசி நம்மளை அவமானப்படுத்திட்டு போனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம். தமிழ் செல்வியோட மொய் விருந்தில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதன் மூலமாக நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி படிக்க போகிறதுக்கு ஊரில் உள்ள எல்லாருமே உதவி செஞ்சாங்க. ஆனால் பெரிய வீட்டில் உள்ள நாம் யாருமே எதுவுமே செய்யலையேங்க. அப்படி இருக்கும்போது நீங்களாவது முன் வந்து ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வீட்டு மருமகளாக இருந்தால் நானே யார்கிட்டையும் கேட்காம படிக்க வச்சுருப்பேன், தேவையான உதவியெல்லாம் செஞ்சுருப்பேன். ஆனால் தமிழ் செல்வி பொய் சொல்லி ஏமாற்றிட்டு அவளே வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறமா தமிழ் செல்வியை நம்ப முடியல, தமிழ் செல்வி குடும்பத்தையும் நம்ப முடியல. இப்படி நமக்கு பிரச்சனை இருக்கும்போது அங்கே மொய் விருந்துக்கு மட்டும் போய் பணத்தெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சால் ஊரில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க? மறுபடியும் தமிழ் செல்வியை இங்கே சேது ஏற்றுக்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? இல்லை மருமகளாக நீங்கள் தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு பேச மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் மொய் விருந்தெல்லாம் கலந்துக்க கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் ஏதோ அவங்க ரொம்ப நல்லது செஞ்ச மாதிரி கண்டுக்காம நம்ம குடும்பத்தை தலகுனிய வைக்கிறதுக்காக மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சாங்களே, இப்படி செய்ய போகிறதா அந்த செல்லப்பாண்டியாதை நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல. நாம் அவங்களுக்காகவே தலை குனிஞ்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இப்போயும் தமிழ் செல்வியை தான் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. தமிழ் செல்வி அவள் படிப்புக்காகவும் அங்கே டாக்டர் ஆகணுன்ற ஆசைக்காகவும் தான் இந்த மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சாலே தவிர்த்து நம்ம குடும்பம் தலகுனியணும்னு என்றைக்கும் வசந்தி வீட்டில் உள்ள யாரும் நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச, உடனே ராஜாங்க சொல்கிறாரு, கொஞ்ச நாளைக்கு இந்த தமிழ் செல்வி குடும்பத்தை பற்றி என்கிட்ட யாரும் பேசாதீங்க. நாளைக்கு கட்சி தலைவர் வராரு, அவர் வந்து என்ன கேட்க போகிறாரோ என்ன செய்ய போகிறாரோன்னு நானே கொஞ்சம் யோசனையாக இருக்கேன் மோகனா. அதனால் இப்போ இதை பற்றி பேசவும் வேண்டாம். அதனால் நாளை கட்சி தலைவர் வந்துட்டு இங்கே கட்சியில் உள்ள எல்லார்கிட்டேயும் பேசிட்டு போகிற வரைக்கும் தமிழ் செல்வியோட பேச்சை யாரும் எடுக்கவே வேண்டான்னு இங்கே ராஜாங்கம் ரொம்ப உறுதியாக சொல்லிடுறாரு. அடுத்த நாள் கட்சி தலைவர் வரதா இங்கே சன்னாசி சொல்ல, வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு தலைவர் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் உள்ள ஆளுங்கக்கிட்டலாம் பேசிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நீங்கள் நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா வந்து சமைச்சு வைக்கணும். தெரியும்ல கட்சி தலைவர் என்னென்ன சாப்பிடுவாருன்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு வைக்கணும். சேது, நீயும் வாப்பா, கட்சி தலைவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக இங்கே கட்சி தலைவருக்காக எல்லாரும் காத்துட்ருக்காங்க. அந்த சமயம் வசந்தியும் இங்கே வந்து தமிழ் செல்வியும் காலேஜில் பணத்தெல்லாம் கொடுத்து நல்லபடியாக காலேஜில் சேர்றதுக்காக கிளம்பி போக, கட்சி தலைவர் வர வழியில் தமிழ் செல்வியை பார்த்துட்டு,
ஏன்பா இது ராஜாங்கத்தோட மருமக தமிழ்செல்வி தானே, இவங்களால தானே நம்ம வந்து கட்சியில் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ராஜாங்கத்துக்கும் நம்ம பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்தோம். அவங்க வீட்டு மருமக தானேன்னு கேட்க, ஆமாங்க ஐயா அவங்க தான் தமிழ்செல்வி தான் அப்படின்னு சொல்ல, உடனே கட்சி தலைவரும் நீங்கள் காரை நிறுத்துங்க அப்படின்னு இறங்கி தமிழ்செல்வியை பார்த்து, என்னம்மா தமிழ்செல்வி நல்லா இருக்கியா, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, என்னங்க ஐயா உங்களை மறக்க முடியுமா, நீங்கள் கட்சி தலைவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ என்னம்மா எங்கே கிளம்பிட்டு இருக்க, நான் இப்போ ராஜாங்கத்தை பார்க்க தான் போகிறேன் வரியாம்மா கார்லன்னு கேட்க, இல்லைங்கய்யா நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால இங்கே காலேஜில் சேர்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷமா, நானே ராஜாங்கத்துக்கிட்ட இதை பற்றி பேசணும் கேட்கணும்னு நினச்சேன். நீ அப்போ காலேஜில் சேர போறியா, நீ சேர்ந்துட்டு வீட்டுக்கு தானே வருவ, நான் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் இன்னைக்கு, விருந்து எல்லாமே இங்கே ராஜாங்க வீட்டில் தாம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே வசந்தி, ஐயா தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் ராஜாங்க ஐயா வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் இப்போ என் பொண்ணு தமிழ்செல்வி அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஆச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை தான், இப்போ என் பொண்ணு மாசமாக இருக்கா என் வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க வசந்தி. மாசமாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு தமிழ்செல்வியை வர வச்சிருக்கிறீங்களான்னு கேட்க, உடனே தமிழ்செல்வி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்கய்யா, நான் ஒரு பெரிய பொய் சொல்லிட்டேன், மாசமா இல்லாதப்ப மாசமா இருக்கிறேன்னு பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்துறதுனால இதுக்கு மேலேயும் அங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் ஏமாத்திட்டோன்னு சொல்லி வீட்டை விட்டே நான் வெளியில் வந்துட்டேன். என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உண்மையாகவே நான் மாசமாயிட்டேன். ஆனால் அதை அந்த வீட்டில் உள்ளவங்க ஏற்றுக்கவும் இல்லை நம்பவும் இல்லை. என் வீட்டுக்காரர் செய்து கூட என்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாமல் பேசி மனசை வேதனைப்படுத்திட்டாரு. இனி செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்றதுக்காக நான் என் அம்மா வீட்டிலேயே இருந்து படித்து நல்லபடியாக முன்னேறணும்னு நினைக்கிறேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இனி செய்து கூட சேர வாய்ப்பும் இல்லை, அந்த ராஜாங்க ஐயா வீட்டு மருமகன்ற உரிமையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் படிப்புக்கு அம்புட்டு பணத்தையும் எப்படிம்மா ஏற்பாடு பண்ணேன்னு கேட்க, இங்கே ஒரு நாளைக்கு முன்னாடி மொய் விருந்து வச்சு ஊரில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து சாப்பிட்டு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அந்த பணத்தை வச்சு தான் நான் இப்போ டாக்டர் படிப்புக்காக சேரவே போகிறேன். மேற்கொண்டு எம்பிட்டு செலவாகும்னு தெரியாது, அதையும் எப்படியாவது சமாளித்து பண ஏற்பாடெல்லாம் செஞ்சு நான் படித்து முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் அங்கே வரவும் முடியாது. அந்த வீட்டு மருமகளா நீங்கள் என்கிட்ட பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்போ நாங்கள் இல்லை. ஆனால் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நடந்த எல்லாத்தையும் கண்கலங்கிக்கிட்டே தமிழ்செல்வி இங்கே தலைவர்கிட்ட சொல்ல, நடந்ததை புரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் தமிழ்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணு, பொறுப்பான மருமக, அங்கே ஏதோ தெரியாமல் சொன்ன பொய்க்கு இப்படியா தமிழ்செல்வி அந்த வீட்டுக்குள்ளேயே விடாமல் சேதுவையும் தமிழ்செல்வியும் பிரித்து வைக்கிறது. இங்கே சேதுவும் நல்ல பொறுப்பான ஒரு ஆள் தான். அதனால் இங்கே தமிழ்செல்வி படிப்புக்கு ராஜாங்க தான் உதவி செய்யணும், சேது கூட தமிழ்செல்வி கண்டிப்பாக சேர்ந்து வாழணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு நினச்சிட்டு தலைவர் சொல்கிறாரு, நீ முதல்ல உன் படிப்பை பாரு, காலேஜில் போய் சேருமா, உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லை, உன் படிப்புக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நானும் செய்வேன், ராஜாங்கத்தையும் செய்ய வைப்பேன் அப்படின்னு தான் கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து வசந்தி கிட்ட கொடுத்து, இதை மேற்கொண்டு படிப்பு செலவுக்கு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக உங்கள் பொண்ணு தமிழ்செல்விக்கு நல்லது நடக்கும், ராஜாங்கம் வீட்டு மருமக தமிழ்செல்வியா அங்கே எல்லா உரிமையோடையும் போவாங்க, உங்கள் பொண்ணை பற்றின கவலை இனி உங்களுக்கு வேண்டாம், தமிழ்செல்வியோட வாழ்க்கைக்கு எது நல்லது அப்படின்னு நானே பார்த்து எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அனுப்பிட்டு இங்கே காரில் மறுபடியும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே ராஜாங்கத்தை பார்க்கறதுக்காக தலைவர் வராரு. ராஜாங்கம் கட்சியில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, அங்கே தலைவரும் ராஜாங்கத்தை பார்த்து, வாங்க ராஜாங்கம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, தலைவரே நீங்கள் இம்புட்டு சீக்கிரத்தில் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, நாங்கள் நேற்று தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆஃபீஸில் உட்கார வச்சு ரொம்ப நேரமாக பேசிகிட்ருக்க கட்சி ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்னென்ன விஷயம் என்னென்ன செய்யணும் என்ன அப்படின்ற ஒவ்வொன்றையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே ராஜாங்கம் வந்து சேதுக்கிட்ட வீட்டில் ஃபோன் பண்ணி இங்கே விருந்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டாங்களான்னு உன் சின்னம்மா கிட்ட முதல்ல கேளு அப்படின்னு சொல்ல, உடனே சேதுவும் கண்டிப்பாப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணி, இங்கே அம்மா எல்லாம் சமைச்சு வச்சிட்டிங்கல்ல, கட்சித் தலைவர் வந்துட்டாரு, இனி வீட்டுக்கு தான் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் தயாராக தான் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் வரலான்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு சேது அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் கட்சித் தலைவர் வரதுனால எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கும்போது அப்பத்தா சொல்கிறாங்க மோகனா கிட்ட,
முன்னாடி கட்சித் தலைவர் வந்திருக்கும்போது இங்கே சேது எல்லாருமே குடும்பம் குடும்பமாக இருந்தாங்க. சேதுவும் தமிழ்செல்வியும் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அப்போ இருந்தாங்க. இன்னைக்கு கட்சித் தலைவர் வரும்போது சேது தனியாக தமிழ்செல்வி தனியாக 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க. அவர் வந்து இதை பற்றி கேள்வி கேட்டால் என்னன்னு சொல்கிறது மோகனா? அதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ஒரு பக்கம் தமிழ்செல்வி நம்ம கொடுத்த அந்த நகையை கூட வாங்காமல் என்கிட்ட இருந்து அந்த 101 ரூபா பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டா. மற்றபடி இந்த குடும்பத்தில் அவளுக்கு ஏதோ உரிமை இல்லாத மாதிரியே படிப்பு தான் முக்கியம்னு இருக்கா. எப்படி சேதுவும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர போகிறாங்களோ தெரியல. இந்த வீட்டில் மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப மனசு வேதனையோட தமிழ்செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி இப்படி மோகனா கிட்ட அப்பத்தா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே தாமரைக்கிட்ட வந்து சாவித்திரி சொல்கிறாங்க, கட்சி தலைவர் வராரு. இந்த தமிழ்செல்வி சொன்ன பொய் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது சேதுவையும் தமிழ்செல்வியும் பிரிச்சுட்டு இங்கே தலைவரே சேதுவுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கன்னு ராஜாங்க அண்ணன்கிட்ட சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக நீ தான் இங்கே சேதுவுக்கு சரியான ஒரு மனைவியாக இருக்க முடியும்னு நானே பேசி உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க எல்லா ஏற்பாடையும் இன்றைக்கி செஞ்சுருவேன். இன்றைக்கி கண்டிப்பாக தலைவர் முன்னாடி உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கிறத பற்றி பேசி தலைவர் மட்டும் ஒத்துக்கிட்டாருன்னா அப்புறம் ராஜாங்க அண்ணன் ஒன்றும் சொல்லாமல் உங்கள் கல்யாண ஏற்பாடுக்கு சரின்னு சொல்லிடுவார். அதுக்கு முன்னாடி இங்கே சேதுவும் தமிழ்செல்வியும் பிரியறதுக்கு வக்கீலை பார்த்து எல்லா ஏற்பாடையும் நானே செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக இங்கே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரியும் ஆமாம் நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தாமரை, கவலைப்படாமல் இரு அப்படின்னு எல்லாரும் இங்கே இப்படி பேச தாமரை ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. தலைவர் ராஜாங்கம் சன்னாசி சேதுன்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. தலைவருக்கு நல்ல விருந்து வைக்கணும், அவரால் தான் இப்போ நான் இந்த ஒரு பொறுப்புலையும் நல்ல நிலைமையிலையும் இருக்கேன் அப்படின்னு அவரை வீட்டுக்கு வர வச்சு விருந்தெல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே வந்த தலைவருடனே என்ன ராஜாங்கம் வீட்டில் எல்லாரும் இருக்கீங்க, உங்கள் மருமக தமிழ்செல்வி எங்கன்னு கேள்வி கேட்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ஈஸ்வரியும் அது ஐயா வேற ஒன்றும் இல்லை, தமிழ்செல்வி அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இல்லையே எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சமாளிக்கிறாங்க. உடனே இங்கே சேதுவை பார்த்து இங்கே கட்சி தலைவர் சொல்கிறாரு, ஏன் சேது நீ ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்தா தமிழ்செல்வியை பிரிஞ்சு இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கும்போது என்ன தான் தமிழ்செல்வி தப்பே பண்ணியிருந்தாலும் பொய் சொல்லியிருந்தாலும் நீ தமிழ்செல்வியை விட்டு கொடுத்துருக்கக்கூடாது. இப்போ தமிழ்செல்வி மாசமாக இருக்கிறது எனக்கு தெரியும். உன் வாரிசை சுமந்துட்டு இருக்கும்போது தமிழ்செல்வியை தப்பாக பேசுனது உன்னுடைய தப்பு தானே. நீ புரிஞ்சுக்கிட்டு தமிழ்செல்வியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா வந்து அவளை பார்த்துருக்கணும், நல்லா வாழ வச்சுருக்கணும். அவள் படிப்பு செலவுக்கு நீ உதவி செஞ்சுருக்கணுமே தவிர்த்து பாவம் தமிழ்செல்வி மொய் விருந்து ஏற்பாடை செஞ்சு அதன் மூலமாக வந்த பணத்தை வச்சு படிக்கிறதுக்காக காலேஜுக்கு கிளம்பி போகும்போது வர வழியில் தமிழ்செல்வி வசந்தினி எல்லாரையும் பார்த்தேன், நடந்த எல்லாத்தையும் அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கட்சி தலைவர் இங்கே தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் திருன்னு முழிக்கிறாங்க ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாரும். உடனே சாவித்திரி நினைக்கிறாங்க, அப்போ கட்சி தலைவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்காரு போல். நாம தான் இதை பற்றி பேச்ச ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், இவரே அந்த தமிழ்செல்வியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாவித்திரி ஆமாய்யா இந்த தமிழ்செல்வி சாதாரண பொய்யா சொல்லியிருக்கா. 6 மாதம் தான் மாசமாக இருக்கிறதா சொல்லி ஏமாத்தினா. அதை எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் சேது எப்படி மன்னிப்பா? இப்போ சேது தமிழ்செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழ வேண்டான்னு ஒரு முடிவெடுத்து வக்கீலை பார்த்து பிரியறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ராஜாங்கத்தை பார்த்து இங்கே கட்சி தலைவர் கேட்குறாரு, இது என்ன பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி நினச்சிட்டு உன் பையனையும் தமிழ்செல்வியும் பிரிக்கலான்னு முடிவெடுத்துட்டியா ராஜாங்கன்னு கேட்க, ஐயா இதில் நான் என்ன முடிவெடுக்கிறது, சேதுவோட முடிவு தான் என்னுடைய முடிவு. சேதுவே தமிழ்செல்வி கூட வாழ மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா இதில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்க உடனே கட்சி தலைவர் சிரிச்சுக்கிட்டே இங்கே சேது ஆசைப்பட்ட உடனே படிச்சிட்டு இருந்த தமிழ்செல்வியை கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ படிக்க விடாமல் இந்த வீட்டில் தமிழ்செல்வி எவ்வளவோ பிரச்சனையை பார்த்தா, ஆனாலும் இந்த வீட்டை விட்டு அவள் போகணும்னு முடிவெடுக்கல. சொன்ன பொய்யால் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சி தான் பெரிய தப்பு செஞ்சிட்டோன்னு நினச்சி வீட்டை விட்டு வெளியில் போனாலும் தமிழ்செல்வி இந்த வீட்டோட மருமக. ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் செய்யலையே. அங்கே சொன்ன பொய்யும் இப்போ உண்மையாயிருச்சு. தமிழ்செல்வி மாசமாக இருக்காங்க, இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது நீ குடும்பத் தலைவராக இருந்து நல்லபடியாக முடிவெடுத்து உன் மருமகளையும் சேதுவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு இப்படி பிரிஞ்சாலும் பரவாயில்லன்னு தான் பையனுக்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ராஜாங்கம். இப்போ நீ கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்க, உன்னை எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. ஏன் நீ பெரிய அமைச்சராக இருக்கன்னு அதுக்கு காரணம் ஓ மருமக தமிழ்செல்வியால் தான்.
இந்த வீட்டு மருமகளை நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் தமிழ்செல்வி உங்கள் யாரையும் விட்டு கொடுக்கல. நான் இப்போ இங்கே வந்ததுக்கு காரணம் கூட தமிழ்செல்வி சேது ஒன்றா இருப்பாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் சேதுவும் தமிழ்செல்வியும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. நீ எப்படி இந்த பிரச்சனையை அப்படியே விட முடியும்? என்னப்பா சேது, ஒரு அப்பாவா இருந்து என்ன நீ அப்பாவா நினச்சிக்க. நான் சொல்கிறத மட்டும் கேளு. தமிழ்செல்வி செஞ்ச எல்லாத்தையும் மறந்துரு. தமிழ்செல்வி மாதிரி மனைவி கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ பிரிஞ்சிருந்தாலும் பின்னாடி கண்டிப்பாக செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி நீ தான் மனசு வேதனைப்பட்டு நிற்ப. அதுக்கு தான் சொல்கிறேன், தமிழ்செல்வி மேலே எந்த தப்பும் இல்லை. மாசமாக இருக்க தமிழ்செல்வியை நீங்கள் தான் நல்லா கவனிச்சிக்கணும். மொய் விருந்தெல்லாம் செஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா தமிழ்செல்வி. ஏன் ராஜாங்கம், நீயே முன் வந்து இந்த தமிழ்செல்வியை படிக்க வைக்கிறதாலாம் என்கிட்ட சொன்னியே, அப்போ அது எல்லாமே பொய்யா? நான் உன்னை நம்பினது எல்லாமே பொய் தானா அப்படின்னு கேட்க, இல்லையா, தமிழ்செல்வி இந்த வீட்டிலேருந்து போனதுக்கப்புறமா மறுபடியும் உதவி செஞ்சு அதன் மூலமாக இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் தமிழ்செல்வி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும்னு நான் கண்டுக்காமையே இருந்தேன்னு சொல்ல, நீங்கள் செய்கிறது எல்லாமே ரொம்ப தப்பு. உங்கள் வீட்டு மருமக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு தமிழ்செல்வி கஷ்டப்படும் போது ஒதுங்கி நின்று பார்க்குறது ரொம்ப பெரிய தப்பு ராஜாங்கம். உனக்கு ஒரு தேவைன்னா உதவி செய்ய தமிழ்செல்வி அந்த சமயம் வந்து நின்னப்ப, தமிழ்செல்விக்கு உதவி வேணுன்றப்ப உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து நின்று உதவி செஞ்சுருக்கணுமே. ஆனால் நீங்கள் எல்லாரும் அமைதியாக ஓரமாக நின்று பார்த்து அங்கே தமிழ்செல்வி படுற கஷ்டத்தை பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்களா? இப்போ சொல்கிறேன், கட்சியில் இந்த பொறுப்பில் நீ இருக்கணும்னா இந்த வீட்டு மருமகளாக தமிழ்செல்வி இருக்கணும். உன் பையன் சேதுவையும் தமிழ்செல்வியவும் நீ தான் ஒன்று சேர்த்து வைக்கணும். தமிழ்செல்வி படிப்புக்காக அங்கே இங்கே நீ கடன் வாங்கவும் கூடாது, இப்படி கஷ்டப்படவும் கூடாது. ஏன் ராஜாங்கம், நீ நல்ல வசதியாக இருக்க, நிறைய சொத்து பணம்னு எல்லாமே இருக்குது. இந்த வீட்டு மருமக கஷ்டப்பட்டு இப்படி தான் பணத்தை சேர்த்து வச்சு படிக்கணுமா? சேது, நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காத. நீயும் தமிழ்செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாதான் உங்கள் அப்பா ராஜாங்கத்துக்கு நான் தந்த பொறுப்பு நிரந்தரமாக இருக்கும். இப்படி நீங்கள் நல்லா ஒரு பணக்கார வாழ்க்கையும் வாழ முடியும். தமிழ்செல்வி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரல, சேதுவும் தமிழ்செல்வியும் பிரிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பொறுப்பு உன்கிட்ட இருக்காது ராஜாங்கம். என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் தப்பு செஞ்ச தமிழ்செல்வி மனசு மாறி இங்கே நல்ல ஒரு பொறுப்பான மருமகளாக இருக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் தமிழ்செல்வியை தப்பாக பேசுறது, மனசு வேதனைப்படுத்துறதுன்னு இந்த சேதுவும் இப்படி கூட சேர்ந்து தமிழ்செல்வியை பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறத என்னால் ஒத்துக்கவே முடியாது. நான் கட்சியில் உள்ள ஆளுங்களை பார்க்க தான் வந்தேன். ஆனால் உன் குடும்பத்து மேலே எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கிறதுனால இங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது தெரிஞ்சு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்செல்வி பெருசாக எந்த தப்பும் செய்யலை, மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் எந்த தப்பும் கிடையாது செய்து. அதனால் நீ எவ்வளவோ தப்பு செஞ்சுருக்க, தமிழ்செல்வி மனசை எவ்வளவோ மனவேதனைப்படுத்தியிருக்க. அதனால் உனக்கு துணையாக இருக்கிற தமிழ்செல்வியை நீ எப்பயும் விட்டு கொடுத்துருக்கவே கூடாது. இனி தமிழ்செல்வியோட படிப்புக்கு எல்லா பொறுப்பையும் சேதுவும் ராஜாங்கமும் ஏற்றுக்கணும். இந்த வீட்டு மருமகளாக நீங்களே தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு வரணும். அதை நான் பார்க்கணும். நான் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே இது எல்லாமே நடக்கணும் ராஜாங்கம். இதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ராஜாங்கம், ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் உடனே எப்படி முடியும்னு கேட்க, உன்னால் முடியாதா என்ன? நான் சொன்னதை நீ செஞ்சாதான் இங்கேருந்து என்னால் கிளம்ப முடியும். எனக்கும் வெளியில் நிறைய வேலை இருக்குது. என்ன செய்து உன் மனைவி தமிழ்செல்வியை நீயே உன் மாமனார் வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு வா, பேசி புரிய வச்சு கூட்டிகிட்டு வா, இல்லை குடும்பமாக போய் கூட கூட்டிகிட்டு வாங்க, எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தலைவர் சொல்ல வேற வழி இல்லாமல் ராஜாங்கம் என்ன செய்யன்னு யோசிக்கிறாரு. உடனே அப்பத்தாவும் தலைவர் சொன்னதுக்கு அப்புறமாவது ராஜாங்கம் நல்ல முடிவாக எடுத்து சேது தமிழ்செல்வியை பிரிக்கணும்னு இல்லாமல் நீங்களே போய் நம்ம வீட்டு மருமகளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இங்கே காலேஜில் ஃபீஸெல்லாம் கட்டிட்டு அங்கே காலேஜில் சேர்ந்த தமிழ்செல்வி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வர, தமிழ்செல்வியோட வீட்டு வாசலில் மோகனா, ராஜாங்கம், சேதுன்னு எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மோகனா, தமிழ்செல்வி நம்ம வீட்டுக்கு கட்சி தலைவர் வந்திருக்காரு, உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோன்னு சொல்ல, உடனே ராஜாங்கமும் நாங்கள் எந்த தப்பும் செய்யலை, இருந்தாலும் சேதுவும் நீயும் பெரிய காரணமாக இருந்துட்டோம். ஏன்னா உன் மேலே தப்பு இருக்குன்னு நினச்சது எங்கள் தப்பு தான், எங்களை மன்னிச்சிருமா, எங்கள் வீட்டுக்கு நீ மருமகளாக வரணும் அப்படின்னு கூப்பிடும்போது முதல்ல தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க. இந்த சேதுவெல்லாம் நம்பி அங்கே போனால் நமக்கு பிரச்சனை தான் வரும். நம்ம நல்லா படிக்கணும்னா அம்மா வீட்டில் தான் இருக்கணும். ஆனாலும் கட்சி தலைவர் கூப்பிட்ருக்காரே, அதனால் போய் தான் ஆகணும்னு சொல்லி வசந்தியவும் கூட்டிகிட்டு வேறு வழி இல்லாமல் தமிழ்செல்வி அங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு வராங்க. ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற கட்சி தலைவர் தமிழ்செல்வியை பார்த்துட்டு, தமிழ்செல்வி நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். இனி இந்த வீட்டோட மருமகளாக இருந்து நீ நல்லா படித்து முன்னேறணும். சேதுவாக இருக்கட்டும் ராஜாங்கம்னு இந்த வீட்டில் உள்ள யாரும் உன்னையும் சேதுவையும் பிரிக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, சேது மனசு மாறி உன்கிட்ட நல்ல விதமாக நடந்துப்பான். அப்படி தானே சேது அப்படின்னு கேட்கும்போது, நான் வேணும்னா தமிழ்செல்வி
தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு எல்லாரும் முன்னாடியும் சேதுவும் தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க இங்கே ராஜாங்கம் தமிழ்செல்வி சேதுவை எல்லாரும் முன்னாடியும் ஒன்று சேர்த்து வைக்கிறாரு. இதை பார்த்த கட்சித் தலைவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதை பார்த்த வசந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் பொண்ணு படிக்க ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ சேது தம்பி கூடயும் ஒன்று சேர்ந்து வாழ கட்சித் தலைவர் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காருன்னு நினைக்க இங்கே சாவித்திரி நினைக்கிறாங்க. தலைவர் முன்னாடி இந்த தமிழ்செல்வியை பற்றி பேசி சேதுவையும் தமிழ்செல்வியும் பிரிக்கலான்னு நினச்சா கட்சி தலைவரே எல்லாருக்கும் புரிய வச்சு இப்படி சேது தமிழ்செல்வியை ஒன்று சேர்த்து வச்சுட்டாரே அப்படின்னு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. இங்கே கட்சி தலைவர் பேசி புரிய வைக்க இங்கே ராஜாங்கமும் சேதுவும் மனசு மாறி தமிழ்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க இங்கே மறுபடியும் தமிழ்செல்வி ராஜாங்கம் வீட்டுக்கு மருமகளாக வராங்க. இதை எதிர்பார்க்காத மற்ற எல்லாரும் பேரதிர்ச்சியோடு இருந்தாலும் இதை நினச்சி அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கம் சேதுக்கிட்டேயும் தமிழ்செல்விக்கிட்டேயும் இனி நீங்கள் 2 பேரும் எந்த பிரச்சனை வந்தாலும் பிரியாமல் ஒத்துமையாக இருக்கணும்னு பேசி ஒன்று சேர்த்து வைக்கிறாரு. இதனால் எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க.